குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஸ்ரீ ராம 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 ராம. இந்த புருஷோத்தம பூமா என்பது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. குருஜி அவர்கள் தலைமையில் முதலில் திரு கோவிந்தராஜன் அண்டு சிவசுப்பிரமணியன் அவர்களால் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் ஆரம்பிக்கப்பட்டு, அதன் பிறகு ஏஎல்எஸ் நகர் விடை தீர்க்கும் விநாயகர் ஆலயத்தில் ஒரு 10 வருடங்களாக செயல்பட்டு வந்தது. ஒரு 10-15 மெம்பர்கள் வரை அங்கே மெம்பர்களாக இருந்தோம். அதில் ஆன்மீக சொற்பொழிவுகள், ஸ்ரீமத் பகவதம் மற்றும் ராமர், ஸ்ரீ பகவத்கீதை ஆகிய ஆன்மீக சொற்பொழிவுகளை பெரியவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். குருஜியுடைய சொற்பொழிவுகள் மிகவும் அருமையாக எங்களை சித்தன. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சில நேரங்கள் நிம்மதி இல்லாமல் மனம் அலக்களித்து இருக்கும் பொழுது அவருடைய சொற்பொழிவுகளும் அவருடைய அறிவுரைகளும் எங்களது வாழ்க்கையை ஒருமைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தெய்வ அருள்பெற செய்வார். அதனால் அவனுடைய சத்சங்கத்தில் எல்லோருக்கும் நன்மை உண்டாகிறது. நாங்களும் தொடர்ந்து இப்பொழுது சத்சங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். அதே விலை தீர்க்கும் விநாயகர் கோயிலில் அவருடைய கிருபையாலும் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. பல அன்பர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். மேற்கொண்டு குருஜி அவர்கள் சொல்வார். ராம 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 ராம. சோஷணம் பவ சிந்தோச்ச ஞாபனம் சர்வ சம்பதா குரோஹ பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருநாதரோட கிருபையினால இன்னைக்கு, அதாவது இந்த சரீரத்துக்கு தானே ஜென்ம நட்சத்திரம் எல்லாம், இந்த சரீரத்தை உத்தேசம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து குருநாதாள் நம்ம ராமேஸ்வரன் சன்னதியில் இருக்கிற ராமேஸ்வரன் அவரோட சங்கல்பத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் இது நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு சுவாமி சுப்பிரமணியம். அவரோட 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல புருஷோத்தம பூமா அப்படின்னு ஒரு சத்சங்கம் ஆரம்பிச்சு. அதில் கலந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வேதாந்தத்தில் ருச்சி உண்டு. அதில் கோவிந்தராஜ சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் ராமலிங்க சுவாமின்னு அவர் ப்ரொஃபஸர். தமிழில் ரொம்ப அபிருச்சி அவருக்கு. நிறைய பொது சேவை பண்ணுறதுல, சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப விருப்பம். அதை தவிர அவர் இந்த யோகா இதெல்லாம் டாக்டர், அதாவது நிபுணர் சொல்கிறோமே அந்த மாதிரி நிலையில் இருந்தவர். அவள்லாம் இந்த நம்ம தேனுபுரீஸ்வரர் பெயரில் நம்ம பண்ண செய்யுள் வடிவமாக பண்ண தேனுபுரீஸ்வரர் பாசுரங்கள், அப்புறம் அந்த அம்பிகை பெயரில் பண்ண ஒரு அந்தாதி, இது எல்லாத்தையும் புஸ்தகமாக போட்டு இந்த சத்சங்கத்தில் எல்லாம் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு வைபவமான சத்சங்கம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே நம்ம ஏஎல்எஸ் நகர்லேயே விக்னகர விநாயக சுவாமி சந்நிதி இருக்கு. அங்கே தான் இது நடந்துன்றது இந்த சத்சங்கம். அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தில் ஒரு 10-15 பேர் இருந்து ராமநாம சொல்கிறது, அதுபோல் ஒருத்தருக்கு நாங்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறது. நிறையா சத்சங்கத்தில் என்னெல்லாம் ஒருத்தருக்கு பராமரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அவளுக்கெல்லாம் நிறையா வேதாந்த விஷயத்தில் சந்தேகம் அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு குருநாதர் கிருபையினால பண்ணிட்டோம். அது நிறைய ராமநாமம் பண்ண ஆரம்பிச்சு, நிறையா வீடு வீடாக ராமநாமம் சொல்கிறது. அந்த மாதிரிலாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏஎல்எஸ் நகர் இந்த பகுதியில் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும். சமீபத்துலேயே அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. சத்சங்கத்தில் என்ன பண்ணலாம், அப்போ அந்த சத்சங்கத்தில் இருக்கும்போது தான் குரு கீதம் அப்படின்னு ஒரு 30 செய்யுள் வர மாதிரி ஒரு பாசுரம் இருக்கிற ஒரு புஸ்தகமும் அப்போ பண்ணியிருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய வைபவங்கள் இந்த புருஷோத்தம பூமா அப்படிங்கிற சத்சங்கத்தில் ஆரம்பிச்சது. பூமா அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிற அர்த்தத்தில் பூமான்னு இருக்கு. பூமா வித்தை அப்படின்னு உபனிஷத்துலேயே இருக்கு. புருஷோத்தம அப்படிங்கிறது நம்ம குருநாதரோட பூர்வாசிரம பெயர். அதை ஞாபகம் வச்சிருந்தா அந்த சத்சங்கத்தில் புருஷோத்தம பூமான்னு. ஆனால் இன்னி வரைக்கும்
நடத்தின்னு இருக்கா. அது ஒரு பெரிய விஷயம். அந்த பிள்ளையார் கோவிலில் அந்த சன்னதியில் தான் நடந்தது. அந்த பிள்ளையார் கோவில் சன்னதியில் பரம வைபவம்லாம் நடந்திருக்கு. அந்த பிள்ளையார் சன்னதியில் இருக்கிற பெரிய அனுபவம் என்னன்னா, அந்த பிள்ளையார் தான் சொப்பனத்தில் 6வது அஷ்டபதி பாடணும்னு கேட்டுட்டார். அதனால அதுல ராமநாமம் வருது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த பிள்ளையார் தான் ராம ராம ராமன்னு வருது. கணயதி குணகிராமம் பிராமம் அப்படிங்கிற 2 ராமநாமம் வருது. அதனால அந்த அஷ்டபதியை எங்கிட்ட பாடணுங்கிற மாதிரி பிள்ளையார் சொல்லியிருக்காரு சொப்பனத்துல. அந்த மாதிரி ஒரு வைபவம். அதனால அந்த பிள்ளையார் சன்னில தான் இந்த புருஷோத்தம பூமா அப்படிங்கிற சத்சங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அதை விடாம நடத்திட்டு இருக்கா எல்லாம். அப்படி ஒரு வைபவம். அதை சேர்ந்த இந்த சுவாமி சுப்பிரமணியம் தான் இங்கே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தார். அதனால நம்ம சத்சங்கத்தில் மேலே 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 அவர் எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கணும். இந்த ராமநாமத்தினால என்ன வைபவம் நடக்குது, நம்ம குருநாதாள் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணிருக்காளோ அதை அந்த வழியில் போயிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய நிதர்சனமான சத்சங்கம். எதனால இந்த புருஷோத்தம பூமா அப்படிங்கிறது. இந்த புருஷோத்தம பூமால இன்னும் நிறைய பேர் அவளோட அனுபவங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அப்படிலாம் கழிஞ்சிருந்து இந்த சத்சங்கத்தின் மூலமா இன்னும் 2-3 புஸ்தகம். அது போலவே நம்ம ஆச்சாரியார் எழுதியிருக்கிற மோக முத்கரம், இப்ப பஜகோவிந்தம், நம்ம அது ஒரு பாட்டு, அது ஒரு கீர்த்தனை மாதிரி பாடிட்டு இருப்போம். ஆனா மோக முத்கரம் அப்படிங்கிறது அது ஸ்தோத்திர ரூபமா தான் இருக்கு. அது ஒரு கானமாவோ இல்ல கீதமாவோ அப்படி இல்லை. மோக முத்கரம்னு அழகான பேர் வச்சிருக்க ஆச்சாரியா. அதை தமிழ்ல நம்ம 31 ஸ்லோகம் இருக்குது. 31 ஸ்லோகத்தையும் தமிழ்ல செய்யுளாவே பண்ணிருக்கோம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிறத அப்படியே தமிழ்ல பார்த்து கோவிந்தனை நினை, கோவிந்தனை துதி, கோவிந்தனை பணி 3 தடவை எதுக்கு பஜகோவிந்த ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் 3த்தையும் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அதை ஒரு புஸ்தகமா போட்டதும் இந்த சத்சங்கம் புருஷோத்தம பூமா அப்படிங்கிற சத்சங்கத்துல இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல தான் பண்ணினது. அதனால இப்படி ஒரு வைபவம் இந்த பகுதியில நடந்துட்டு இருக்கு. இப்பவும் நடந்துட்டு இருக்கு அந்த புருஷோத்தம பூமா அப்படிங்கிற சத்சங்கம். ஏன்னா நம்ம குருநாதரோட பூர்வாசமா பேர்ல அது நடந்திருக்கிறதுனால இப்பவும் அவர் கிருபையில தான் அது நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு பரமான வைபவம். ராம 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 சத்குரு சுவாமினஹ ஜெய்.